வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதுமே இன்றைக்கி வழக்கறிஞர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எதற்குன்னு பார்க்கும்பொழுது இந்த ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போதே பாஜக என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிராஃப்ட் பில்லை பாராளுமன்றத்தில் கொடுக்குறாங்க. பாராளுமன்றத்தில் கொடுத்து அந்த பில் அக்செப்ட் பண்ணப்படுகிறது. ஏன்னு கேட்டால் பெருவாரியான எம்பிக்கள் அவங்ககிட்ட இருக்காங்க, ஆட்சி அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னும்போது ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன கேட்டால் விவசாயிங்க அந்த விவசாய சட்டங்கள் கொண்டு வரும்போது கூட என்ன கேட்டிங்கன்னா விவசாயிகள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானா அந்த சைடு உங்களுக்கு டெல்லியிலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய பிரதான சாலைகள்லாம் முடக்கப்பட்டுச்சு. டிஃப்ரெண்ட்டான வேலை விவசாயிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கிசான் நிர்வாகிகள், அந்த கிசான் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் என்ன கேட்டிங்கன்னா பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் பெரிய அழுத்தத்தை எல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு மாசான 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க. அந்த போராட்டத்தின் போது உடல் பலவீனத்தினாலேயும் அவங்க என்ன கேட்டிங்கன்னா அங்கேயே தங்கியிருந்ததுனாலையும் அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இறந்து போனாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ மத்திய அரசு இன்றைக்கும் அதில் ஒரு சில குளறுபடிகள் இருக்குன்ட்டு அங்கங்கே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது நமக்கு மீடியா வழியாக வெளிச்சத்துக்கு வராத ஒரு சூழல். அங்கே இருக்கிறவருடைய நண்பர்கள் யாராவது ஒரு சிலர் சொல்லும் போது நம்ம அதை கேள்விப்பட்டுக்கிறோம். அதுபோல் தான் இன்றைக்கி இந்த 3 சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இது 3 சட்டத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சட்டங்களை மாற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமஸ்கிருத ஒரு வார்த்தை கொண்ட பாரதிய நியாய சங்கீதா அப்படின்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐபிசி. அதே போல் பாரதிய சாட்சி அதிநயம் தான் எவிடன்ஸ் ஆக்ட்டு. பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்போது சிஆர்பிசி இப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே மாற்றி 1/7/2024 நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நடைமுறை கொண்டு வந்த பிறகு ஏற்கனவே நம்ம இருந்த 482 டைரக்ஷன், 482 டைரக்ஷன் போவோம், 156(3) சிஆர்பிசியில் டைரக்ஷன் போவோம் லோயர் கோர்ட்டில், இப்படியெல்லாம் இருந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மாற்றி செக்ஷன்லாம் மாற்றி வேறு விஷயங்கள் அதான் நிறைய. அதை என்ன கேட்டிங்கன்னா இப்போ புது சட்டத்திற்கும் பழைய சட்டத்திற்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட இது இந்த புது சட்டங்கள் காவல்துறைக்கு அதிக பவரை கொடுக்குது. அதாவது கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு இருக்கிற பவரோட காவல்துறை அதிகாரிகளுக்கு பவர் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு சந்தேகம் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்கள் எப்பயுமே ஒரு சட்டத்தை இயற்றும் போது சட்ட வல்லுநர்கள், பெரிய பெரிய படித்தவர்கள், சட்டத்தை சட்டத்திற்குள்ளவே இருக்காங்க பாருங்கள், அதுமாதிரி ஆட்களை எல்லாம் வைத்து ஆலோசித்து அதற்கு பிறகு தான் சட்டத்தை அதை ஒரு டிராஃப்டாகவே நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் பாஜகவிலும் பல்வேறு சிந்தனையாளர்கள், பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்குமான நலன் என்ன? இப்போ வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம்ன்றத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சட்டத்தை மத்திய அரசே கொண்டு வரலாம். ஆனால் என்ன பண்ணுறா மாநில அரசுகள் அதை கொண்டு வர்ற ஒரு சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி ராஜஸ்தானில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, ஒரு சில மாநிலங்களில் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லை. அப்படி ஒரு சட்டமும் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக வழக்கறிஞர் மீதான தாக்குதலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் விஷயங்கள் எது நடைமுறைக்கு தேவை, எது நடைமுறைக்கு தேவையில்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வெள்ளைக்காரங்காலத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் இது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மத்திய அரசு இந்த சட்டத்தை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதி இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 17ஆம் தேதி வரையும் வந்துட்டோம் அப்படின்னா கூட இன்றைக்கி பல நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெறவில்லை. பல நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் இருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வில். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு சங்கங்கள் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டது, ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டது, சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டது, அதே போல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டது. இப்படி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்கன்னா அதில் எல்லா அட்வொகேட்ஸும் இருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாதா அவங்க இதில் தவறு நல்லது இருக்குது அப்படின்னு சொன்னால், வழக்கறிஞருக்கு ஒரு நலன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டிலே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆகவே மத்திய அரசு இப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றுகின்ற பொழுது சட்ட வல்லுநர்கள், இப்போ தமிழகத்தை சார்ந்தவர், ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை அவங்க கூப்பிட்டு திமுகவும் ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு. திமுக சட்டத்துறை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்படி எல்லா அதிமுகவும் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டது. தமிழகத்தை பொருள் மேக்சிமமாக பிஜேபி தவிர எல்லா அரசியல் கட்சிகளுமே இதற்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது வழக்கறிஞர் நலன் அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் அரசியல்வாதியாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஆடிட்டராக இருக்கட்டும், கோடீஸ்வரன், எல்லாருக்கும் ஒரு வழக்கறிஞருடைய பாதுகாப்பு தேவை. ஒரு வழக்கறிஞர்களை வச்சு அவங்க பயணித்துட்டு தான் இருக்காங்க. வழக்கறிஞர் இல்லாமல்
வந்து இன்றைக்கி எந்த விதமான தொழிலையுமே வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் சரி, ஒரு செக் பவுன்ஸ் ஏற்பட்டாலும் சரி, ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி, ஒரு அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்புனால ஒரு 10 அட்வொகேட்டை கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணும்பொழுது, ஆனால் வழக்கறிஞர் நலன்னு வரும்பொழுது பார்க்கும்போது எல்லாரும் பேக் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஆகவே இந்த 3 சட்டங்கள் புதிதாக கொண்டு வந்த சட்டங்களிலே எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை. இந்த 3 சட்டங்களுமே வந்து எங்களுக்கு வந்து ஆதரவாக இல்லை. இந்த 3 சட்டங்களுமே காவல்துறைக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த 3 சட்டங்களுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற பணிகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொடுக்குது. ஆனால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நான் சொன்னது போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் ஒன்றிணைந்து போராடுகின்ற போது இதுக்கு வெற்றி கிடைக்கும். அங்கொன்று இங்கொன்றுமாக 10 சங்கத்தை வச்சுக்கிட்டு 10 சங்கமும் 10 நாளைக்கு ஒரு வாட்டி தனித்தனியாக போராட்டம் பண்ணும்பொழுது எந்த ஒரு வெற்றியும் கிடைக்க போகிறதில்ல. இது மாதிரி வந்துட்டு ஒன்று சேர்ந்து வந்து போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது தான் வெற்றி கிடைக்கும். ஆகவே இப்படி ஏற்கனவே வந்து விவசாய சட்டங்களில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்போ ஆட்சிக்கு வந்து 3ஆவது முறை வந்த பிறகும் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன பண்ணால் வழக்கறிஞர்களுடைய ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுருச்சு இந்த 3 சட்டங்களும். அப்போ இந்த 3 சட்டங்களில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்ற ஒரு காரணத்தில் தான் வக்கீல் போராடுறாங்க. அட்வான்டேஜஸ் இருக்குன்னு அவங்க போராட போகிறதில்ல. ஆகவே அதை வந்து மத்திய அரசு கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா, இதில் ஏதாவது மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர முடியுமான்றதை பார்க்கணும். அப்படி பார்க்காத வரையில் இந்த போராட்டம் பல்வேறு வடிவங்களில் தொடரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.